ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷனி சேனல். இன்றைக்கி எங்களுக்கு வெட்டிங் டேங்க. அதனால் காலையில் எல்லோரும் வீட்டில் காலையில் ஒரு இட்லி, தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி வச்சு டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு கேப் புக் பண்ணிட்டு இதுக்கு போயிட்டுருக்கோங்க. கோவில் ஏதாவது பக்கத்தில் உள்ள கோவில் போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு, முதல்ல ராகவேந்திரா கோயிலை பார்த்துருவோம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோங்க. பாருங்கள், ஹர்ஷனி அமக்களத்தை 2 பசங்களும் அமக்களை எவ்வளோ தான் வயசானாலும் பேர குழந்தைகளோட விளையாடும் போது மனசுக்கு ரொம்ப இதமாக சந்தோஷமாகவும் தாங்க இருக்குது. இது பார்த்திங்கன்னா இப்போ ராகவேந்தர் கோயிலுக்கு வந்துட்டோம். பக்கத்தில் இதுக்கு சென்னை இதில் சிங்கானூரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கோவில் நல்லாவே தெரியுங்க. இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவிலுங்க. நல்ல காத்தோட்ட வசதியோடு நல்லா இருக்குது. பார்த்திங்கன்னா அங்கே போனோம்னா மனதுக்கு அப்படியே அமைதியாக இருக்குது. அவரே ஒரு தியான மகான் இல்லையா, அதனால் அங்கே போனாலே ஒரு அமைதிங்க, ரொம்ப அமைதியாக இருக்குது மனசுக்கு. அது சொல்லுன்னு ஒரு காற்று அங்கே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. போய் சுவாமி பார்த்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோடனே ஒரு அட்சய திதி எங்கள் மாப்பிள்ளைக்கு ராகவேந்தர் ரொம்ப பிடிக்கும். வியாழக்கிழமையில் போவார். இது நாளைக்கு ஆராதனை ஒன்று இருக்குது, வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அவர். அது பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், அர்ச்சனை பாருங்கள், அப்படியே சுற்றி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். அவனுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க இந்த இது. பாருங்கள், இங்கே படுத்து பாருங்கள், சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறான்னோ உடனே அவளும் பண்ணுறான். அவன் என்னென்ன பண்ணுறானோ அவளும் அப்படியே பண்ணுறான். பாருங்கள், அவளை பாருங்கள், அதை விட்டு எழுந்திருக்கவே மாட்டேன்ட்டான். அந்த தரை அவ்வளோ ஜில் நல்லா இருந்தது. மழை பெஞ்சு அந்த கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அடுத்தது சூலூரில் உள்ள பெருமாள் கோவிலுங்க. இந்த பெருமாள் கோவிலில் அந்த வெளியில் கொஞ்சம் போய் என்ட்ரன்ஸ் மாதிரி கொஞ்சம் தூரம் நடக்கணும். உள்ளே பெருமாள் சன்னதி இருக்கும். அந்த வெளியில் அந்த நடக்கிற இடம் பார்த்திங்கன்னா சுற்றிச்சிட்டு குட்டி குட்டி கோவிலுங்க. இப்போ தான் எல்லாமே கும்பாபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 23ஆம் தேதி இங்கே பாபா சீரடி சாய்பாபா சின்னதாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. 23ஆம் தேதி அது கும்பாபிஷேகமாக. ரொம்ப நல்லா இருந்ததுங்க அந்த கோவில். எல்லா சுவாமிகளையும் அங்கே பார்த்தோம். அந்த பெருமாளை மட்டும் வீடியோ எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க. பக்கத்தில் அடுத்தடுத்த கோவிலில் வீடியோ எடுத்துக்க சொன்னாங்க, அது மட்டும் அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதனால் வெளிப்பிரகாரம் உள்ள இந்த கோபுரம் அது எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோ எடுத்துருக்கேன். இப்படி தாங்க இருப்பார் அங்கே பெருமாள். பாபாவோட சந்நிதி இது படம் வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் பாபா சிலை இப்போ தான் 23ஆம் தேதி அது பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ண போகிறாங்க 23ஆம் தேதி கும்பாபிஷேகம் அப்படின்னு சொன்னார். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சீரடி பாபா நிறைய டிவோட்டிஸ் நிறைய இருப்பீங்க. எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கங்க, வேண்டியதே கொடுப்பார் பாபா. பாருங்கள், அவ்வளோ பாருங்கள் அர்ச்சனி. குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே நம்ம இதெல்லாம் கடவுளோட இதெல்லாம் எல்லாமே கற்றுக் கொடுத்தா தான் படிப்படியாக அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு இது வரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுவும் மகாவிஷ்ணுவோட 10 அவதாரமும் அதில் இருந்துருங்க. தசாவதாரம் ஒன்று எங்கள் ஹஸ்பண்ட் அர்ச்சனுக்கு அதெல்லாம் விளக்கமாக சொல்லி ஒரு அவதாரமும் அப்படியே காமிச்சிட்டு போனார் ஃபுல்லாக. இது பாருங்க, ஆஞ்சநேயரில் ராமராமான்னு எழுதி கொண்டு வந்தோம், அதையும் போட்டிருக்கோம். அதில் ராமஜெயம் 108 எழுதி கொண்டு மாலையாக போட்டிருக்கேன். இப்படி தான் உள்ளுக்குள்ளே அந்த பெருமாள் இருப்பாருங்க. ஆனால் அவங்க பெருமாள் உள்ளே நமக்கு எடுக்க விடலை. பட் ஆனால் பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க கோவில். இருக்க முடியாலும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். இதில் இங்கே பாருங்கள், உள்ளுக்குள்ளே கொஞ்சம் எடுத்து பண்ணி ஓம் நமோ நாராயணான்னு இருக்குது பார்த்தீங்களா, கொடிமரத்துக்கு அண்ணாண்ட. அதுதான் உங்களுக்கு பெருமாளோட சந்நிதி. பாருங்கள், பெருமாளோட சந்நிதி. அடுத்தது பார்த்திங்கன்னா அது முடிச்சுட்டு நாங்கள் முருகர் கோயிலுக்கு வந்துட்டோம். முருகர் கோயிலில் பார்த்திங்கன்னா அறுபடை வீடு முருகரும் இதில் இருக்காருங்க. எப்படி இருக்காரோ அது மாதிரி அறுபடை வீடு போக முடியாதவங்களாம் இங்கே இது பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். நிச்சயமாக கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் அந்த கோவில். ஏதாவது ஒரு விசேஷம்னா எல்லோரும் இங்கே வந்தீங்கன்னா அறுபடை முருகரையும் அப்படியே பார்த்துட்டு போகலாம் ஒரே இடத்துல. அவ்வளோ நல்லா இருக்குங்க. இங்கே இவங்களோட அந்த ஆர்விஎஸ் அப்படின்னு ஒரு காலேஜ் இதுங்க. ஒரு இது வச்சுருக்காங்க. அதில் ஒரு நற்பணி மன்றம் ஒன்று வச்சுருக்காங்க, ட்ரஸ்ட்டு மாதிரிங்க. அந்த ட்ரஸ்ட் அவங்க ஆரம்பித்தது எப்படின்னா, அவங்களோட 5 வயசு குழந்தை ஒன்று தவறி போயிட்டுதான் 5 வயசில். அந்த குழந்தையோட ஞாபகமாக இந்த கோவில் பக்கத்தில் நிறைய காலேஜஸ்ங்க, மெடிக்கல் காலேஜு, அப்புறம் இது டிப்ளமோ காலேஜஸ்ஸு, அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. நல்லா இருக்குங்க. கேஜிஎஸ்லேருந்து ஸ்கூல்ஸும் இருக்குது பக்கத்துலேயே. அப்போ ஃபுட் கோர்ட்டும் வச்சுருக்காங்க. அந்த குழந்தையோட நினைவாக அவங்களோட ட்ரஸ்ட்டில் இதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. மற்ற ஃபீஸ் காலேஜெல்லாம் விட கம்மி ஃபீஸ் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஜாபும் குழந்தைகளுக்கு நிறைய சீக்கிரம் கிடைக்கிறது அப்படின்னு கேள்விப்பட்டோம் நாங்கள்.
ரொம்ப இந்த கோவில்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவக்கிரகம். நவக்கிரகங்க இது. இங்க பாருங்க, சுற்றி இருக்கும் நவக்கிரகம் ஃபுல்லாக. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அங்கங்கே சுவாமி தனித்தனியாக இருந்தது. இதில் ஒரே கல்லில் சுற்றி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. இது ஒரு பெரிய குளம். அந்த குளத்துல நைட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக நல்லா தண்ணி இருக்குமா, லைட் எரியும் அப்படின்னாங்க. நாங்கள் டே டைமில் போனதுனால அதை உங்களுக்கு எடுக்க முடியல. நைட்டில் இன்னும் சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. அப்பப்போ அங்கங்கே நின்று நிறைய ஸ்டில்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோங்க. நல்லா இருந்தது கோவில். சுற்றி நிறைய செடி, அங்கங்கே வந்து மயில், மான், அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க அனிமல்ஸ்லாம். பாருங்கள், அறுபடை வீட்டு முருகரில் இதோ இது வந்து சுவாமிமலை முருகர். அடுத்தது இது வந்து திருப்பரங்குன்றம் முருகர். இவர் சுற்றி குட்டி சன்னதியும் நிறைய இருந்ததுங்க. அங்கங்கே ஃபுல்லாக கோவில் பிரகாரம் சுற்றி அறுபடை முருகர், நடுவில் சந்நிதி நிறைய இருந்தது. சுவாமி சந்நிதி, இதெல்லாம் காலபைரவர் சந்நிதி இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா துர்கை இருந்தாங்க, தட்சாமூர்த்தி துர்கை. இவர் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கம் துர்கை, அது வந்து 3வது படை வீடு போயிடுது. அடுத்தது வந்து இது வந்து தட்சாமூர்த்திங்க. தட்சாமூர்த்தி தன்வந்திரி பகவான் ரொம்ப சிறப்புங்க. இங்கே நிறைய வந்து உடம்பு சரியில்லாதவங்களாம் நிறைய வேண்டிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போகிறாங்க, நல்லா சுகமாக இருந்துன்றாங்க. துர்கை 2 விதமான துர்கை இருக்குங்க இங்கே. இது வந்து இது ஒரு முருகர். இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம். இதுதான் முதல்ல திருப்பரங்குன்றம். மாற்றி நாங்கள் ரவுண்டு ஓடுறதுனால அது அதுவும் மாறி இருக்குது. இங்கே வந்து விநாயகர் ஒன்று இருக்கார். இதில் பார்த்திங்கன்னா நம்ம நட்சத்திரம், ராசிக்கு என்னென்ன பூ, என்னென்ன மரங்களை வணங்கலாம், என்னென்ன பூ, என்னென்ன இலை நமக்கு தேவை அப்படின்றது, என்னென்ன சுவாமிகளை வந்து அர்ச்சனை பண்ணும்போது செய்யலாம் அப்படின்றது ஃபுல்லாகவே இங்கே டீட்டெயிலாக இருக்குங்க. இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதனால் இது வந்து ஒரு கிளிப் எடுத்து போட்டிருக்கோம். அதில் தேவையானவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அவங்கவுங்க நட்சத்திரம் வர இன்னைக்கு இந்த இலை, இந்த மரத்தை வந்து சுத்தணுமா, இந்த இலையை வந்து வச்சு பூஜை பண்ணால் நல்லதுன்றாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பழனி முருகருங்க. 3வது இது பழனி முருகர். ரொம்ப பழனியில் போய் நம்ம இப்படி போய் நின்று பக்கத்தில் இந்த கூட்டத்தில் நின்று கூட பார்க்க முடியாதுங்க. இது ரொம்ப அழகாக அதே மாதிரியே பழனி மாதிரியே தத்ரூபமாக இருந்ததுங்க. அடுத்தது இது வந்து நடுவில் வேறு எதோ சுவாமி இவங்க. இது ஒரு முருகர். இது மகாவிஷ்ணுவங்க இருந்தாங்க. ரொம்ப தூரம் இருந்தனால அது என்னென்ன முருகர்ன்றது ஆறுபட விட அந்த பையன் தாங்க, நான் இப்போ சொன்னேன்ல கொஞ்சம் முன்னாடி, அந்த 5 வயசு பையன் தவறி போயிட்டான், அவனோட படம் தான் அது. அடுத்தது வந்து அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து பார்க் ஒன்று இருந்ததுங்க. அந்த ஃபுட்போர்ட்லேயே சாப்பிட்டோம். சாப்பாடும் ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிட்டு இந்த பார்க்குக்கு வந்தோங்க. இந்த பார்க்கில் வந்தோம்னா பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. விளையாடுறதுக்கு அர்ச்சனை வச்சு நாங்கள் 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்துட்டோம். அவங்க அம்மா ஒவ்வொரு இடமா போய் அர்ச்சனை வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தா. அந்த 2 மணி வெயிலில் வீட்டுக்கு போயிடலாண்டா, கேப் வெயிட்டிங் அப்படின்னா அவன் கேட்கவே மாட்டேன்ட்டான். கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தான் போனோம் அப்படின்னா. நாங்கள் வந்து ஒரு 3.5 மணி நேரமோ என்னமோ மொத்தமாக அப்படியே எடுத்துட்டோம் கேபு. இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றிலையும் ஏறி 1 நிமிஷமாக 2 நிமிஷமாக விளையாடிட்டு தான் வந்தான் அவன். சொன்னாலும் கேட்கல. ஓட்டம் தான், நடையே கிடையாது கொஞ்சம் கூட. பாருங்க, இதில் ஒரு ரவுண்டாக அழகாக இருந்தது பார்க்கவே. நம்மளுக்கே பார்த்தா ஆசையாக இருக்குது பசங்களோட சேர்ந்து
விளையாடணும்னு. ஆனால் வெயிலுங்க, அந்த வெயில் தெரியல நேற்றுக்கு. ஃபுல்லாக வந்து மழை பெஞ்சு அங்கங்கே தண்ணி தேங்கி இருந்ததுங்க. நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், அர்ஷனியும் அவன் விளையாடும்போது தானும் விளையாடணும்னு ஒரு இடம். அதனால் எதுலேயோ அவங்கள உட்கார வச்சு கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் பண்ணி அவளையும் எப்படியோ சமாளித்து கூட்டிகிட்டு வந்தோம் நேற்றுக்கு. அவன் எது இதில் அவங்க அண்ணன் விளையாடுறானோ அது அதெல்லாம் இவ்வளோ போகணும். பாருங்க, இப்படி அந்த ஊஞ்சல் ஒன்று கடைசியில் இருந்தது, அதை விடலை இவன். அதில் ஏறி ஆறிக்கிட்டே இருந்தான். இது ரொம்ப ஸ்பீடே இல்லை, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு அதில் வேறு குறை வேறு சொல்லிகிட்டு இருந்தான். இங்கே பாருங்க, எங்கேருந்து எத்தனை இது விட்டாலும் பசங்களுக்கு இந்த சறுக்கினாலும் அது ஒரு ஆசையான விளையாட்டு தான் இது. நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, எனக்கு வயசு இப்போ ஒரு 55 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 வயசுக்கு போயிடுற மாதிரி இருக்கு நினைவு இந்த குழந்தை விளையாடுறத பார்க்கும்போது. பாருங்க, இது ஒரு சறுக்கு அப்படியே கடல் அலை மாதிரி வருமா இது. இதை ரொம்ப இதாக விளையாடினான் அவன் கொஞ்ச நேரம். இந்த ரவுண்டு நல்லா இருந்தது. எங்களுக்கு தான் பயமாக இருந்தது, ஏறினா தலை சுத்துண்டா இறங்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். நன்றி, வணக்கங்க.